நம் அனைவரையும் பெற்றோர்களையும் நம்மை விட்டு சென்றவர்களையும் நம் எண்ணத்தில் புதுதோசை கொண்டு சேர்ப்பானாக. இந்த இரவினுடைய சந்தையை பற்றி, இந்த இரவினுடைய மகத்துவத்தை பற்றி ஒவ்வொரு வருடமும் சொல்வதுதான். நாம் அனைவரும் இந்த இரவினுடைய முழு பலனையும் முழு சிறப்பையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய அத்துணை அமல்களும், இந்த வருடத்தில் செய்யக்கூடிய அத்துணை அமல்களும் இந்த இரவிலேதான் உயர்த்தப்படுகிறது. இந்த உயர்த்தப்படக்கூடிய இந்த இரவிலே நான் நோன்பு வைத்தவனாக இருக்க வேண்டும், என்னுடைய அமல் உயர்த்தப்படுவது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் வாயில்களிலே காண முடிகிறது. நாம் நம்மளுடைய முன்னோர்கள் கல்புல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய சூரா யாசீனை ஓதி சில தேவைகளை, கோரிக்கைகளை நீங்கள் கேட்குமாறும், நாளை அதை தொடர்ந்து நோன்பு வைக்குமாறும் இது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மக்கள் வலியுறுத்தி தந்து வருகின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வும் அவனுடைய மரணமும் அவனுடைய இரணமும் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த இரவிலேதான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு மனிதனுடைய நன்மை தீமை, இந்த வருடத்தில் இவன் எவ்வளவு காலம் வாழ்வான், இவன் எவ்வளவு இனம் இவன் உபயோகிப்பான் என்பதை நாம் புதுக்கணக்கு போடுவது சொல்வது. அந்த மாதிரி இரவிலேதான் அந்த மனிதனுக்கு புதுக்கணக்கு போடப்படுகிறது. மேலும் அல்லாஹ் இந்த இரவிலே மேல்வானத்தில் இருந்து முதல்வானத்திலே இறங்கி என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பை கோருபவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். என்னிடத்திலே ஆயுளை நீக்கக்கூடியவர்கள் கேட்கின்றார்களா, முசீபத்துகளை நீக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுடைய முசீபத்துகளை, அவர்களுடைய நோய் நொம்பல்களை நான் நீக்குகின்றேன் என்று பொழுது சாயும் அப்பொழுது விடியும் வரை அல்லாஹ் கேட்கின்றார் என்பதாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்துள்ளார்கள். எனவே சந்தையான அவர்களே, அதன் அடிப்படையிலே நாம் முதல் யாசின் நீடித்த ஆயுளுக்கும், இரண்டாவது யாசின் பலாய் முசீபத்துகள் நீங்குவதற்கும், மூன்றாவது யாசின் மனிதர்களிடத்திலே தேவையாகுவதற்கும் நாம் எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே நாம் உரையிட வேண்டும், அவனிடத்திலே பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயும் மூன்று யாசின் ஓடிவிட்டு, நான்காவதாக நம்மை விட்டு சென்று நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஆபாயங்கள் அவர்களுக்கு ஒரு யாசின் ஒரு ஈசாத்தவாக செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மளுடைய அத்துணை இலக்காத்துகளையும் பொருள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்மளுடைய அனைவர்களுடைய ஹலாலான ஆஜாத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தவர்களுடையவானாக. அல்லாஹ் மரணிக்கின்ற வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவரும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை மொழிந்தவரும் நம்முடைய உறவை கைப்பற்றுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதலாவதாக நீடித்த ஆயுளுக்கு நீயத்து வைத்து முதல் யாசின் ஓதுவோம். اللهم صل وسلم وبارك وسلم على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وعلى مكة وآله وصحبه وسلم. اللهم شرفنا بالتقوى وجنبنا بالعافية وارزقنا الجنة ورضاك يا رب العالمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم اوصل بلغتنا فاتنا طرقت هدية واصلة ورحمة نافعة وبركة شاملة وتحفة كاملة منك. صلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها
وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صلى الله تعالى وسلم على سيدنا ونبينا مولانا محمد حبيب النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக மஜ்லிஸ் முடிஞ்சது. எல்லாரும் யாசின் ஓதி துவா கேட்டு அதுக்கப்புறம் நார்சாவாக இந்த சாம்பிள் கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ரம்லான் வரத்துக்கு 15 நாளுக்கு முன்னாடி இந்த சபை பராத் வர்றதுனால ரம்லானுக்கு பொதுவாகவே 30 நாளும் எல்லா பள்ளியில் ஊத்து கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இஃப்தாருக்கும் கஞ்சி தான் கொடுப்பாங்க. அதுக்கு ட்ரையலாக இந்த சபை பராத்தில் கஞ்சி சாம்பிள் கஞ்சி கொடுப்பாங்க. எல்லாரும் மஜ்லிஸ் முடிச்சுட்டு அப்படியே அந்த பாய் விரிச்சிருக்கோம். எல்லாரும் அமர்ந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு பவுல் கொடுத்துருவாங்க. ஜாரில் கஞ்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே எல்லா பவுல்லையும் அப்படியே ஊற்றிட்டு போவாங்க.